அமைதியா வேடிக்கை பாத்துட்டு நிக்குது நியூட்டனு. நல்ல பேர் வாங்கி குடுக்கு. நல்ல பிள்ளைங்க. தெரு பூனை தான் தாவும். பெரிய பூனை தாவிச்சு சொன்னீங்கல்ல. வீட்டுலதான் இருந்து நிறைகிட்டு இருந்தேன். இப்படி காமம் சவர் மாதிரி ஏணிப்படியில இருந்து அந்த மனைக்கு வந்து தாவிடுச்சு. மேல விழுந்துருச்சு பொத்துன்னு. எந்த சாய் புண்ணியமா கையை எடுத்துட்டேன். அது தாவி குதிச்சு ஓடிடுறோமே. ஓடிடுச்சுமா. தலை கிருகிருன்னு இருக்கு. மறுபடியும் தலை வந்துச்சு. ஒரு 4 நாளா உடம்பு முடியல. ஆலங்குளத்துக்கு போனீங்கன்னா கூட இந்த லேவியத்துக்கு தலைவலியே வராது. நண்பா இப்போதான் சாப்பிட்டோம் எல்லாரும். நீ சாப்பிட்டியா? அசோக் நியூட்டன் அங்க போகாதடா, மீன் கறக்க நறுக்கிடுவேன்னு சொல்ற. அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நான் இனிமேல் தான் சாப்பிட போறேன். என்ன சாப்பிட்றீங்க மாசகோ? தம்பி அன்புக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மத்தி மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். மத்தி மீன்லாம் அங்க நல்லா கிடைக்குது. சூப்பர். வேணுமா? ஆமா வேணும். யாராவது மத்தி மீன் வேணான்னு சொல்லுவாங்களா? மீன் குழம்பு வச்சு தரேன்னு சொன்னா. நல்லபடியா சாப்பிடு நண்பா சொல்றாங்க. பூவெல்லாம் சாப்பிட்டாங்க. வேணாம். தூக்கி உள்ள போட்டுருங்க கவர்ல. தூக்கிட்டு போயிடாம அதுக்கு ஏதாவது வயிற்றுக்கு சேராது. நீ சொல்லும் போது சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு தெம்பு வருது. பாசமா இருக்கு. என் தாய் சொல்வது போல. சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஒரு ஆள் இல்ல வெளிநாட்டுல. நீங்க நம்ம உறவுகள் கேட்பதுதான். நல்லா சாப்பிடுங்க. போட்டுட்டா நடுவுல வெட்டிடலாமா? கரைஞ்சிக்கிட்டு போகும். கரைஞ்சிருமா? முழுசா இதனால உரசணும்ல. நல்லா சாப்பிட்டுக்கிறேன். சிநேகிதி, தாயை போல பார்க்கிறேன். வேறு பார்வை இல்லையே. மஞ்சளோடு குங்குமம் என்றும் வாழ வேண்டுமே. வாழ்த்துகிறேன் அன்பு தோழி. அப்படியே போடுங்க. அது குப்பையில தட்டிடுங்க. அது இதுல போடுங்க. அதுலயும் போட்டா நல்லா பச்சை மிளகா போட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா போடுங்க. இது சென்னைக்கு குழம்புல போட்டுறாதீங்க. தனியா போதுமா? போடலாம். போதும் போதும். அதெல்லாம் எடுத்து கவர்ல வைத்து அப்பதான் தூக்கிட்டு போக முடியும். இல்லைன்னா வாய் வச்சிரும். பெண்கள் எல்லாம் தாய் தான். உனக்கு சந்தேகமா? இருந்தாலும்